வர்றது என்னன்னா நம்மள பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியல. என்ன புரோட்டோகால் இதுல? பண்ணி நடந்ததா அப்படின்னு சொல்லி பண்பற்ற செயல், பண்பற்ற செயல், நியாயத்திற்கு பிரியா பண்பற்ற செயல். பண்ணிட்டு இது புரோட்டோகால் என்னங்க கொடுக்கறதுல என்னங்க புரோட்டோகால்? அவளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியல. தப்பு பண்ணிட்டானா சரிங்க, ஏதோ விடுங்கன்னு கடந்து போகணும். அது என்ன புரோட்டோகால் இருக்கு? ஆபரேஷன் சார்ட்டர்ல இருக்கா? சிட்டிங் எம்எல்ஏவே வேண்டாங்க, வேற ஒரு சீஃப் கெஸ்ட் இருந்தாலும் நீங்க கொடுக்கணுங்க. யாரா இருந்தாலும் கொடுக்கணுங்க. நீங்க விழா மேடையில நீங்க போய் குத்தோலுக்கு ஏத்துற இடத்துல நிக்க முடியுமா உங்களால? யார் நிப்பாங்க? குத்தோலுக்கு ஏத்தவங்க தான் நிப்பாங்க. 5 முகமோ 6 முகமோ இருக்கும் வழக்குக்கு. வழக்கமா நிகழ்ச்சினா ஏத்துட்டு முக்கியமான சீஃப் கெஸ்ட் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கொடுப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்காங்க, 5 பேர் 6 பேர் ஏத்துவாங்க. இதானே? இதுல என்ன புரோட்டோகால்? அதான் சார், அந்த இடத்துல சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. போக வேணாம். இவங்களோட பண்பு இது. தாவக எம்எல்ஏ கிட்ட மெழுகுவர்த்தி கொடுத்தா கோச்சு பாரு சேகர் பாபுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதேதான் சமூக வலைதளங்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு புரோட்டோகால் வந்து மேயருக்கு இப்பதான் தெரியுது. ஆனா வந்து முன்னாடி கார்ல கேன்வாயில தொங்கிட்டு போகும்போதும் போக வேண்டாம். குறைந்தபட்ச மனித பண்பு பாருங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை சார் குத்தோலை ஏற்றி நடத்தி வைக்கிட்டு கூப்பிடுறாங்க. உங்களை தவிர 5 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. கரெக்டா? நீங்க குத்தோலை ஏத்தணும்னா என்ன பண்ணும்? அடுத்த ஆளு பக்கத்துல. இவ்வளவுதானே? இதுல எந்த புரோட்டோகால்? எனக்கு அதான் எனக்கு கோவம் வருது என்னன்னா நம்மள பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியல. என்ன புரோட்டோகால் இதுல?